நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த டிசம்பர் மாதம் வந்தாலே நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷம்தான். அதுதான் தேவதூதன் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் முன்பதாக அறிவிக்கிறார். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி, அந்த நற்செய்தி நல்ல செய்தியை நம்ம ஒவ்வொரு வருஷமும் அனுபவிக்கிறோம். அதுதான் கிறிஸ்மஸ். இயேசு பிறந்த நாளை நம்ம கிறிஸ்மஸ் நாளாக கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு வருஷத்தில் நமக்கு டிசம்பர் மாதம் வரும் பொழுது மிகுந்த சந்தோஷம். அது கிறிஸ்தவர்களுக்கு அளவற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா கொண்டாட்டமாக எல்லா நாடுகளில் நம்ம கொண்டாடி வருகிறோம். இந்த நாளிலும் டிசம்பர் மாதம் வந்துட்டாலே நம்ம எல்லாருடைய வீடுகளில் நட்சத்திரங்களும் கிறிஸ்மஸ் ட்ரீ, கலர் கலரான நல்ல லைட்ஸ், இப்படி நல்ல வீடு முழுவதும் நம்ம பிரம்மாண்டமாக எல்லா சர்ச்சஸில் சூப்பராக நம்ம கொண்டாடி வருகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த சந்தோஷத்தின் நடுவில் நமக்கு ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் இருக்கிறது இல்லை, சந்தோஷப்படுகிறதுக்கு ஒரு காலம் இருக்குது. ஆனால் வேதம் வசனம் ஒன்று சொல்லுகிறது, பிரசங்கி 3:1, ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த டிசம்பர் மாதத்திற்கும் ஒரு காலம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடுகிறதற்கு ஒரு காலம் நமக்கு டிசம்பர் என்பதை நியமித்திருக்கிறாங்க. அதே போல இன்னொரு காலமும் இருக்கிறது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம எந்த காலத்திற்காக போய்கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம பார்ப்போம். குதூகலமா நாம் பாடலாம், நம் இயேசு பிறப்ப சொல்லி மகிழலாம். குதூகலமா நாம் பாடலாம், நம் இயேசு பிறப்ப சொல்லி மகிழலாம். இல்லத்துல இன்பம் பொங்க, நம் இதயத்துல இயேசு பிறக்க எங்கும் இன்பம்
சந்தோஷம் நிலைத்திடும் நம் சமாதானம் எங்கும் இன்பம் சந்தோஷம் நிலைத்திடும் நம் சமாதானம் குதூகலமா நாம் பாடலாம் நம் இயேசு பிறப்ப சொல்லி மகிழலாம் குதூகலமா நாம் பாடலாம் நம் இயேசு பிறப்ப சொல்லி மகிழலாம் நீ தேடும் நிம்மதி நீ தேடும் சந்தோஷம் நீ தேடும் சமாதானம் தந்திடவே நீ தேடும் நிம்மதி நீ தேடும் சந்தோஷம் நீ தேடும் சமாதானம் தந்திடவே உன் குறைவையெல்லாம் நிறைவாக்க நிறைவான நம் இயேசு இருந்தாரே உன் குறைவையெல்லாம் நிறைவாக்க நிறைவான நம் இயேசு இருந்தாரே நிறைவான நம் இயேசு பிறந்தாரே குதூகலமா நாம் பாடலாம் நம் இயேசு பிறப்ப சொல்லி மகிழலாம் குதூகலமா நாம் பாடலாம் நம் இயேசு பிறப்ப சொல்லி மகிழலாம் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். Happy Christmas. Happy Christmas. Hi, Anjali. Hi, ma'am. Happy Christmas. Thank you. Happy Christmas. Thank you. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். Happy Christmas. Happy Christmas. Thank you. Happy Christmas. Happy Christmas. Happy Christmas, Mother. Happy Christmas. Happy Christmas. முதல்ல நம்ம கிறிஸ்துமஸ் வந்து சாப்பிட்டுட்டு கொண்டாடலாம். ஆமா, இததான வருஷம் வருஷம் காலங்காலமா இததானே செஞ்சு கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆமா, இதுல என்ன தப்பு? எல்லா கிறிஸ்துவரும் இதுதான் வருஷமா பண்ணிருக்காங்க. உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். சரி, நம்ம உட்கார்ந்து பேசலாமா? வாங்க. மது, கிறிஸ்துவனுடைய பிறப்பை பத்தி உங்கள்கிட்ட நான் பேச போறேன். உலகமே வந்து கிறிஸ்துமஸ கொண்டாடுது. உலகத்துல இருந்து கிறிஸ்து வந்து நம்மள தனியா பிரிச்சு எடுத்திருக்காரு. அந்த உலகத்தார் போல கிறிஸ்துவின் பிறப்பை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, கொண்டாட கூடாது. கிறிஸ்துவின் பிறப்பை வந்து அந்த நாள்ல வந்து நம்ம வந்து மத்தவங்களுக்கு அறிவிக்கணும். கிறிஸ்து வந்து எதுக்காக அந்த உலகத்துக்கு வந்தாரு, மக்களுக்கு வந்து என்ன நோக்கத்துக்காக வந்தாரு அப்படின்றத பத்தி நம்ம வந்து கிறிஸ்துவின் பிறப்பினுடைய நாளா இருந்து என்ன பண்ணணும், நம்ம அவங்களுக்கு வந்து அறிவிக்கணும். நம்ம இதயத்துல வந்து கிறிஸ்து எப்படி பிறந்திருக்காரோ அதே போல அநேகர் உலகத்திலையும் கிறிஸ்து வந்து பிறக்கணும். அததான் என்ன பண்ணணும், கிறிஸ்துவனுடைய பிறப்பு நாளா என்ன பண்ணணும், நம்ம மற்றவங்களுக்கு அறிவிக்கணும். கிறிஸ்துவனுடைய வருகை வந்து மிக சமீபமானது. கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிப்பவர்களாக நாம இருக்கணும். இது வந்து நம்மளுடைய கடமையும் கூட. சரியா மது? அதுக்கு என்னதான் பண்ணணும்? கிறிஸ்துமஸ் நாள்ல தரித்திரருக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நம்மளுடைய அன்பை வந்து மத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும். இயேசுனுடைய அன்பை பத்தி நம்ம என்ன பண்ணணும், எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும். இதுதான் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ். கர்த்தருடைய கிருபை நம்ம மேல இருக்கு. அவர் எப்பயுமே நம்ம நேசிச்சுதான் இருக்காரு. வாங்க போய் கொண்டாடலாம். ஆண்டவரே, இதை எப்பதான் தெரிந்த போறாலோ தெரியல. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு அவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதி சரிகட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார்.
இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார், நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அவர் மீண்டும் வரப்போகிறாரு. நானே சத்தியமும் வழியும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்கிறார். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். கிறிஸ்மஸ் வந்தாச்சு, கிறிஸ்மஸ் வந்தாச்சு, கிறிஸ்மஸ் வந்தாச்சுங்க. கிறிஸ்மஸ் வந்தாச்சு, கிறிஸ்மஸ் வந்தாச்சு, கிறிஸ்மஸ் வந்தாச்சுங்க. இது கொண்டாடும் நேரம், நாம் குதூகலிக்கும் நேரம். இது கொண்டாடும் நேரம், நாம் குதூகலிக்கும் நேரம். நம் கவலைகளை மறந்து ஆடி பாடும் நேரம். நம் கவலைகளை மறந்து ஆடி பாடும் நேரம். இது கொண்டாடும் நேரம், நாம் குதூகலிக்கும் நேரம். இது கொண்டாடும் நேரம், நாம் குதூகலிக்கும் நேரம். ஐயோ, யாரையுமே காணுமே. அப்பவே என்கிட்ட சொன்னாங்க. நானும் பேசுவா பத்தி நல்லபடியா இருந்துச்சுன்னா எனக்கு இப்ப ஒரு பிரச்சனை வந்திருக்காது. சுச்சு. நான் கைவிடப்பட்டுட்டேனே, நான் அசட்டியா இருந்துட்டேனே, இப்ப நான் என்ன பண்றது? இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளை, இப்பொழுதும் கூட நம்ம ஜீவ விருட்சம் இயேசு ராஜா குடும்பத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள், குழந்தைகள் வாயிலாக, பாலகர் வாயிலாக நம்ம கர்த்தரை இந்த கிறிஸ்மஸ் 2021 கூட நம்ம அவர்களுடைய மழலை வாயிலாக கூட நம்ம அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு எப்படி அவருடைய பிறப்பை குறித்து கொண்டாடுகிற நாள அர்த்தத்தோடு கூட நம்ம கொண்டாடலாம் என்பதை குறித்து கூட அழகாக நமக்கு காட்டியிருக்கிறார்கள். கர்த்தருக்கு நாம மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்வதற்கு நாமும் ஜெபித்துக் கொள்ளலாம். இந்த நேரத்திலும் கூட தேவன் நமக்கு சில வார்த்தைகளை கொடுக்கும்படியாக கொடுத்த வார்த்தைகளை இந்த வேளையில பார்த்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று ஏசாயா 9:2 நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்மஸ் என்று சொன்னாலே
நமக்கு நினைவு வருவது அந்த வெளிச்சம். அதனாலதான் நம்ம அந்த கிறிஸ்மஸ்க்கு நம்ம அந்த லைட்ஸ் எல்லாம் நம்ம போடுறோம், ஸ்டார்ஸ், அதுல வெளிச்சம் அப்படியாக நம்ம வச்சிருக்கிறோம். நிச்சயமா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இயேசு கிறிஸ்து அவர் பிறந்தது டிசம்பர் மாதம் அல்ல என்று. ஆனா அந்த டிசம்பர் 25 எதற்காக அதற்கான சில காரணங்கள் உண்டு. அதுல ஒரு காரணமானது, அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் அந்த டே லைட் உடைய லென்த் அதிகரித்து கொண்டே போகிறது. சோ அந்த வெளிச்சமானது அதிகரித்து கொண்டே போகிறது. சோ அதனால இயேசு கிறிஸ்து என்றாலே அவர் வெளிச்சமாக இருக்கிறார். இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார். அதே போலதான் யோவான் 3:16 நம்ம எல்லாருக்குமே தெரிந்த வசனம்தான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சோ நமக்கு அந்த இருளில இருந்து வெளிச்சம் வரும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் என்று எபிரேயர்ல நம்ம பார்க்கிறோம் 13:8. அப்போ அவர் நமக்காக பிறந்தார். இப்போ ஹீஸ் பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். நமக்காக பிறந்தார், நமக்காக தன்னை கொடுத்தார். இங்க பிரசன்ட்ல நமக்கு ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவரே நமக்கு ஜீவ அப்பமாகவும் ஜீவ தண்ணீராகவும் இருக்கிறார். இந்த உலகமே அழிஞ்சு போனாலும் அவருடைய வார்த்தை அழியாது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் நமக்கு ஜீவ வார்த்தையும் கொடுத்திருக்கிறார். ஃபியூச்சர்ல நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாகவும் இருக்கிறார். அவர் வரப்போகிறார். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று பார்க்கிறோம். சோ நமக்காக பிறந்தார், நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நமக்கு அவர் வந்து அந்த நித்திய ஜீவனை, நமக்கு ஜீவனை கொடுத்தவர், இப்பொழுதும் ஜீவனை கொடுத்து நம்மை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். என்றென்றும் அவரோடு கூட வாழக்கூடிய அந்த நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாகவும் அவர் வர இருக்கிறார். இப்பொழுதும் நம்மளோடு கூட என்றென்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவராக இருக்கிறார். இப்போ நம்ம இந்த நேரத்திலும் கூட சிந்திக்க வேண்டிய சில காரியங்கள். முதலாவது நம்ம நினைக்க வேண்டியது, கிறிஸ்துமஸ்னாலே நம்ம கொடுக்கிறது, அதனாலதான் நம்ம கிஃப்ட கொடுக்கிறோம். ஆனா அதை காட்டிலும் அவர் எல்லாருடைய இருதயத்திலையும் அவர் தான் மெயின் கிஃப்டா இருக்கிறாரு. எல்லாருடைய இல்லத்திலையும் அவர் தான் மெயின் கிஃப்டாக இருக்க வேண்டும். அப்போ நம்ம இன்றைக்கு சிந்திக்க வேண்டிய காரியம், நம்மை நாம் முழுவதுமாக தேவனுக்கு கொடுத்திருக்கிறோமா? பிறருக்கு நம்ம அந்த தேவன் நமக்குள்ள இருக்கிறதுனால அந்த தேவ அன்பை நம்ம மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கிறோமா? மற்றவர்களுக்கு நம்ம அப்படிப்பட்டதான அன்பை கொடுக்கணும், நேரத்தை கொடுக்கணும், கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும், மன்னிப்பு என்கிற சிறந்த அந்த கிஃப்ட பரிசை நம்ம கொடுக்கணும். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ எப்படி அந்த ஏழையினுடைய சிரிப்பை நம்ம கொடுக்கிறது? நம்ம எதுனாலும் நம்ம கொடுக்கிற அன்பான வார்த்தைகள், நமக்கு எல்லாருக்குமே தேவன் எதையாகிலும் மற்றவர்களுக்கு கொடுக்கிற நிலையில தான் தேவன் வைத்திருக்கிறார். மனது நமக்கு இருந்ததுன்னா நம்மளால கொடுக்க முடியும். கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறது அது வந்து இட் இஸ் நாட் அ ட்ரெடிஷன், இட் இஸ் அபவுட் ஹிஸ் கம்பேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரிடம்ஷன், re-examination, re-submission and preparation for his second coming. Christmas is not a celebration of holiday season. This is rather a connection, relation with Christ. It is a reflection of his passion, his love in our every action. So இதை நம்ம மனசுல வச்சுட்டு இந்த வருஷத்திலிருந்து நம்ம அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ, மீனிங்ஃபுல் கிறிஸ்மஸ நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். ஜெபிக்கலாமா? அருமையான தகப்பனே, அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலையும் கூட உம்முடைய பிறப்பை குறித்து, அந்த வெளிச்சத்தை குறித்து தகப்பனே, உம்முடைய வருகை
அந்த 2ஆம் வருகை பரியந்தமும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை வாழ்வதற்கு, உம்மோடு கூட இருந்து வாழ்வதற்கும், உம்முடைய வருகைக்கு ஆயத்தத்தோடு கூட எப்பொழுதும் இருப்பதற்கும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவதற்கும், உம்முடைய அன்பாகிய பரிசை, அதனாலே வருகிற வெளிச்சத்தை இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகளாக கொடுத்து கொண்டிருக்க இந்த கிறிஸ்துமஸ், அந்த டிசம்பர் 25ஆம் தேதி நம்ம கொண்டாடுறது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை கொண்டாடும்படியாக அந்த கிறிஸ்து என்கிற விலையேற பெற்ற பரிசை ஒவ்வொரு நாளும் மற்றவருடைய வாழ்க்கையில கொடுத்து மகிழத்தக்கதாக இன்றைக்கும் நீர் இந்த குழந்தைகள் மூலமாக கூட எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி. இந்த ப்ரோக்ராம ஆர்கனைஸ் பண்ண உடைய பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ட்ரீ ஆஃப் லைஃப் ஜீசஸ் ஃபேமிலியில இருக்கிற குடும்பங்கள் எல்லாருமாக கூட இதை பார்க்கிற எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றிலிருந்து நம்ம அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸை நம்ம கொண்டாடலாம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெளிச்சமாய் இருந்து பிரகாசிக்க செய்வாராக. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார், பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்டதான அர்த்தமுள்ள வாழ்க்கைய கிறிஸ்துமஸ் ஒவ்வொரு நாளும் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். God bless you all. Merry Christmas. படுத்துங்கப்பா, உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. உங்க வருகைக்காக என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே. உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே, ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தப்படுத்தணுமே. இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. உமக்காக இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. உங்க வருகைக்காக என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. உங்க வருகைக்காக என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா. கடைசி கால அடையாளங்கள் நடக்கின்றதே, வருகைக்கான காரியங்கள் நடக்கின்றதே. கடைசி கால அடையாளங்கள் நடக்கின்றதே, வருகைக்கான காரியங்கள் நடக்கின்றதே. ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் பரிசுத்தமாகணுமே. ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் பரிசுத்தமாகணுமே. இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே. இயேசையா, இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே. உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தப்படுத்தணுமே.
உலகை ஆதாயப்படுத்தணுமே, உமக்காக இந்த உலகை ஆதாயப்படுத்தணுமே. சபைகள் எல்லாம் ஊக்கமாக ஜெபிக்கணுமே, வைராக்கியமாக ஜெபிக்கணுமே. சபைகள் எல்லாம் ஊக்கமாக ஜெபிக்கணுமே, வைராக்கியமாக ஜெபிக்கணுமே. தேசத்திற்காக நிற்கணுமே, தேசத்துக்காக திறப்பில் நிற்கணுமே. இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே ஏசையா, இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே, ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே. உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே, ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தப்படுத்தணுமே. இந்த உலகை ஆதாயப்படுத்தணுமே, உமக்கா